மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லும் வகையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் ஆதரவா கை கொடுத்துட்டு இருக்காரு. என்ன தீபிகா, கூட்டணியில இணைஞ்சிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. பட் இருக்கிற இடத்த அப்படியே புதைச்சு தோண்டி அப்படியே மண்ணெல்லாம் போட்டு மூடி விட்ட மாதிரி அதிமுகவை பண்ற கதை தான் நடக்குது. அது என்னன்றதை டீகோட் பண்றேன் ஃபுல்லா. அண்ட் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பதவிக்கே ஒரு பெரிய சிக்கல் வந்துடும் போல, அதுவும் அண்ணாமலையால அப்படின்னு கூறும் வகையில இருக்கிறதும், நயினார் நாகேந்திரன் அவர்கள் திட்டுப்புன்னு சல்லுன்னு அவசர அவசரமா டெல்லி போறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு நிறைய நிகழ்வுகளை டோட்டலா கவர் பண்ண போறேன். அண்ட் ஜூனியர் விகடன்ல வெளியிட்டு இருந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதவியில இருந்து விலக போறாரு அப்படின்னு சொன்ன விஷயத்தை கேட்டு ரத்தம் கொதிக்க டென்ஷன் ஆன நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன பேசினாருன்னு உட்கொண்டு நிறைய விஷயங்களை கவர் பண்ணுவோம். மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ தட் நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் தெரிய வரும். அண்ட் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. அண்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் நிறைய சப்போர்ட்ஸ் கொடுக்குறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ பாசிட்டிவா கொடுக்குறீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஒரு நெகட்டிவா திட்டுறாங்க, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு. அண்ட் 98% கூட சொல்லலாம், யாரும் வந்து அவ்வளோ மோசமா கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தது இல்லை. ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படி வர்றதுனாலும். அண்ட் ஆதரவு கொடுக்குறீங்கல்ல, நீங்க அவங்கள திட்டி என்னை இன்னும் ஹாப்பி பண்ணிடுறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி சப்போர்ட் உங்களை நம்பி தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸும் பண்றது. அண்ட் அரசியல் களம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு 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 மாதிரி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை ஒரு கண்டென்ட்டா இன்னைக்கெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை நம்பி தான் நான் எல்லா வீடியோஸுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு ஆதரவு கொடுக்குறீங்களா, அது இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் தட்டிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்டு போங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இப்போ ஜூனியர் விகடன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ ஜூனியர் விகடன்ல ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வெளியிடுறாங்க. அதுல நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதவியில இருக்க போறாரா இல்ல விலக போறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வருது. இத அப்படியே கொண்டு போயிட்டு ஜெராக்ஸ் அடிச்சு விட்ட மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்கள் கிட்ட கேள்வியா கேட்கப்படுது. சார், இந்த மாதிரி வந்து பதவியெல்லாம் விலக போறதா ஒரு பேப்பர் ஒண்ணு போட்டிருக்காங்க, என்ன சொல்றீங்கன்னா எது ஜூனியர் விகடனா அப்படின்னு சொல்லி கேட்டுறாரு. அப்போ மனுஷனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, யாருக்கு, நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு, நான் ஏன் பதவி விலகணும், நான் எதுக்காக விலகணும், எனக்கு பின்னாடி அவ்வளவு பேர் இருக்காங்க, என்னை நம்பி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்காங்க, நான் ஏன் விலகணும், இந்த மாதிரி எழுதுறதுக்கெல்லாம் பதிலு வேற ஏதாவது குடும்பத்தோட சேர்ந்து வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு போலாம், இதெல்லாம் எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆக்ரோஷமா, ஆக்சுவலி வினோ நயினார் நாகேந்திரன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளிசிட்டியா பெரிய அளவுல வந்து எதிர்த்து பேச தெரியாம அப்படிதான் நம்ம அவரை மோஸ்ட்லி பார்த்துருக்கோம்ல. எந்த இடத்துலயும் வந்து குட்டி குட்டியா பேசுவாரே தவிர பெருசாலாம் பேச மாட்டாரு. பட் இதெல்லாம் இது எழுதுறதுக்கு போய் குடும்பத்தோட இதுக்கு மேல எனக்கு திட்ட தெரியாது, குடும்பத்தோட போய் வேற ஏதாவது குழப்ப பார்க்கலாம், வேற ஏதாவது வேலைக்கு பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க ஃபேமிலியோட சேர்த்து அட்டாக் பண்ண விஷயம் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. சரி, ஓகே தீபிகா, இப்ப ஏன் ஜூனியர் விகடன்ல இருந்து ஆரம்பிச்சு சோசியல் மீடியால இருந்து ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த நபரும் நயினார் நாகேந்திரன் பதவி விலக வேண்டியதானே என்னதான் கதைன்னு கேட்டீங்கன்னா இங்கதான் செக். சோ நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு செக் வச்சதே அண்ணாமலை அவர்கள் தான். சோ என்னதான் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் அடிமட்ட தொண்டன்பா அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க அண்ணாமலை தான் இங்க ராக் ஸ்டாரை கலக்கிட்டு இருக்காரு. சோ அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா எல்லாரும் என்டிஏ கூட்டணிக்குள்ள சேஃப் கார்டா இருந்தாங்க. எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அரவணைச்சும் வச்சிருந்தாரு. ஆனா இந்த ஒரு கிரிட்டேரியா இந்தியன் சிச்சுவேஷன்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லன்றதுதான் உண்மையான ஒரு பதில். கரெக்டா? சோ ஓபிஎஸ் வெளில போறாரு, டிடிவி அவர்களும் வெளில போறாரு, செங்கோட்டையன் அவர்களும் அப்படியே கிளறிட்டு போறாரு. சோ முக்கியமான ஆட்கள் வெளியே போக போக என்ன ஆகுதுன்னா அதிமுக மேல இருக்கிற நம்பிக்கை குறையும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா மேபி இருக்கலாம். ஆனா அண்ணாமலை இருக்கும் போது நாங்க அவருக்காக வந்தோம், என்னுடைய நண்பர் மாதிரி அவரு அப்படின்லாம் ஒரு ஹைப் அதிகமாவே அண்ணாமலைக்கு சம மௌசா டிடிவி அவர்கள் விளம்பரம் கொடுத்திருந்தாரு. ஆனா இந்த தேதியில இப்ப பார்க்கும் போது அண்ணாமலை பரிசீலனை பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிறாரு, பார்ப்போம் அப்படின்னு. இந்த இடத்துல என்டிஏ கூட்டணிக்குள்ள நான் வந்ததுக்கு காரணம் அண்ணாமலை அப்படின்னு சொல்றாருல, சோ போனதுக்கு காரணம் நயினார் அப்படிங்கிறது சேர்த்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு இப்போதைக்கு ஒரு பதவின்னு ஒண்ணு இருக்கு, அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆளுமையெல்லாம் வச்சு பெரிய இடங்கள்ல இருக்கிற பெரிய தலைகளை பாக்குறதுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது ஈஸியா வாங்கி கொடுத்துருக்கலாம். ஓபிஎஸ் ஏன் போய் சொல்லணும், அவரை நான் பார்க்கணும் அவங்களெல்லாம் அப்படின்னு கேட்கும் போது நயினாருக்கு கால் பண்ணும் போதும் மெசேஜ் பண்ணும் போதும் அவர் ரிப்ளை பண்ணல, எடுக்கல, பாத்துக்கலாம்னு அப்படியே ஆற போட்டுட்டு இருந்தாரு. அப்போ ஒரு பதவியில இருந்து திமிர் அவருக்குன்ற மாதிரி விஷயங்கள் சொன்னதுனால மக்களுடைய ஒட்டுமொத்த பார்வையும் அப்போ கரெக்ட் தானே,
நயினா நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாரு. அவர் தான் மாநில தலைவரா இருக்காரு. அவர் இருக்கும்போது ஒரு ஆள் கூட அதிமுகவுல ஒழுங்கா இல்லையே. கெல்லுல போயிட்டு இருக்காங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ள யாருமே இல்லையே, முக்கிய ஆட்களே இல்லையே. அப்போ அண்ணாமலை இருந்தாருன்னா ஒருங்கிணைத்து எல்லார்கிட்டயும் எப்படி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணணும் அவர் தெளிவுபட பேசுவாரு, தெளிவா இருப்பாருப்பா. அப்ப இவர் எதுக்கு, இவர் தூக்குங்க அண்ணாமலையை கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு தான் எல்லாரும் ஆரம்பிச்சிருக்காங்க, பேசிக்கிட்டும் இருக்காங்க. எல்லாருமே நம்ம முன்னாடி கூட நம்ம அதே தானே பேசிட்டு இருந்தோம், அண்ணாமலை மாதிரி வருமா அப்படின்னு. சரி, இதுதான் வந்து ஒரு பெரிய டிபேட்டா. இன்னைக்கு நாகேந்திரன் அவர்கள் பதவி விலகணும், அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் அந்த பிளேஸ்ல உட்காரணும் சொல்றதுக்கான காரணம். அண்ட் இப்போ சரி, நெக்ஸ்ட் விஷயம் பேசலாமே. டெல்லி போயிருக்கிறாரு அப்படிங்கிறாங்களே, ஏன் தீபிகா என்னாச்சு? இது போய் பதவி ஏதாவது ராஜினாமா பண்ணிட்டு வரப்போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதெல்லாம் கிடையாது. ஆனா இவர் போயிட்டு சும்மா அப்படி போயிட்டுலாம் வருவாருன்னு நினைக்க வேணாம். கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் வருவாரு. ஆனா இவர் போறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதவியேற்பு விழா, அவர் இப்பதான் வந்து ஜெயிச்சிருக்காரு, துணை குடியரசுத் தலைவர் பதவி ஏற்க போறாரு. இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு வந்து காரணத்தினாலதான் இவர் போயிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இவர் போயிட்டு எங்கெல்லாம் இப்படி நடக்குது, என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கிற முக்கிய ஆட்கள்லாம் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கறதுக்கு முன்னாடி மேலிடம் அனைவருக்கிட்டையும் கேள்விகள் வச்சிருப்பாங்க. ஆஸ் பிஃபோர், இப்ப அமித்ஷா அவர்களுடைய வருகை அப்பையும் மோடி அவர்களுடைய வருகை அப்பையும் எப்படி இருந்தது தமிழகத்தினுடைய பாஜக வளர்ச்சி, என்டிஏ கூட்டணி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா நல்லா இருந்தது. அவங்க வந்தாங்க, மோடி அவர்கள் வந்து பெருமிதமா, அமித்ஷா அவர்கள் பெருமிதமா நயினார் அவர்களை தூக்கி வச்சு பேசுனது எல்லாமே முற்றிலும் வேறு விதமான கதை. இன்றைய காலம் அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லப்படுற எந்த நபர்களும் இப்போ அவ்வளோ அழகா இந்த கூட்டணிக்குள்ள நிக்கல. கரெக்டா? ஒருத்தவங்களாம் நான் கிளம்புறேன்னு போறாங்க. அப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னும் போது அதிமுகவினுடைய உட்கட்சி மோதல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா எப்படி? தப்பு இல்ல. அமித்ஷா வந்து எங்களுடைய கட்சிக்குள்ள வரவே கூடாது, எதுவுமே பேசவே கூடாது, உட்கட்சி பிரச்சனைகள் அவர்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு என்னதான் நம்மளும் மேலோட்டமா பேசினாலும் அவங்க கட்சி கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கும்போது என்ன நடந்துச்சுனாலும் கூட நின்று சப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல கன்ஃபார்மா பாஜக இருக்கு, என்டிஏ கூட்டணி இருக்கு. கரெக்டா? ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களை திரும்ப எப்போ கொண்டு வர போறாங்க, என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது சவாலான ஒரு விஷயம். ஆனா திரும்பவும் டிடிவி உள்ள வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. ஏன் அப்படின்னா, இப்போ எடப்பாடியார் இவர் வந்து பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமும் முதல்வரனுடைய வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமும் அவருக்கு இருக்குல்ல அதிமுகவுல, அதை எடுத்துட்டு என்டிஏ கூட்டணியில நெக்ஸ்ட் முதலமைச்சர் கேண்டிடேட் யாரு அப்படின்னு நீங்க அறிவிச்சீங்கன்னா மட்டும்தான் நான் என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவேன் வேற சொல்லியிருக்காராம். ஒருவேளை டிடிவி எனக்கு தான் அந்த முதலமைச்சர் பதவியை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்டிஏ கூட்டணியில வந்தேன்னா என்டிஏ சார்பில் நெக்ஸ்ட் சிஎம் நான் தான் அப்படின்னு நீங்க சொல்லணுன்ற மாதிரி எதிர்பார்க்கறாரான்னு தெரியல. இல்ல அண்ணாமலையை நிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரா, என்னென்னவோ சொல்றாங்க. பட் அப்கோர்ஸ் வி டோன்ட் நோ என்ன எதனால அவர் திடீர்னு வந்து இவ்வளவு நாள் வந்து வேற ரீசன் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் நயினார் நாகேந்திரன் அவர்கள் காரணம் அப்படின்னு சொன்னாரு. திடீர்னு வந்து எடப்பாடியார் முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னாரு. அண்ட் இப்போ வந்து எனக்கு யாரு நெக்ஸ்ட் சிஎம்மா இருக்கலாம் என்டிஏ கூட்டணியில அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கொடுங்க எனக்கு அப்படிங்கிறாரு. தெரியல, நாளைக்கு இன்னும் என்ன வேணா வரலாம். இந்த சூழ்நிலையில நயினார் அவர்களை ஒரு ஒரு பிளேஸ்ல நம்ம வந்து அமைச்சது, அவரை வந்து ஒரு இது நீங்க தான் கரெக்ட் இந்த பதவிக்கு அப்படின்னு அமைச்சது சரியா இல்ல தவறா அப்படிங்கிற ஒரு டிபேட்டுக்கு மேலிடமே போயிரும் போல் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்குழுத்தோர் சமூகம் அப்படிங்கிறது சுத்தி உள்ள இருக்கிறாங்க, நிறைய பேர் முக்கிய தலைகள் இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் எப்படி ஒரு ஆதரவா அரவணைப்போட அவங்க கிட்ட நடந்துகிட்டாங்களோ அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட, நம்ம ஷுவரா கேஸ்டிசம் இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சாலும் சொன்னாலும் அரசியல்ல அது இருக்கு அப்படிங்கிறது பிரதான ஒரு உண்மை. ஆமா தானே? நம்ம ஆளுப்பா, அவன் நம்ம ஆளுப்பா அப்படின்னு சொல்லி தானே அந்த இடத்துல இருக்கிற ஊர்ல இவங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னா அந்த ஆளை கூட்டு போய் நிக்க வைக்கிறதுலாம் நடக்குது இல்லன்னு நம்மளால ஈஸியா ஃப்ளோ ஆன் பண்ணி சொல்லிடலாம் முடியாது. பட் இதுக்காக தான் அவரை நிக்க வச்சிருக்கலாம் நயினார் அவர்களை. ஆனா முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர்களுக்குள்ளவே வந்து ஒருங்கிணைப்பு இல்லாம ஒரு ஆளா கெழுதிட்டு போறாங்கன்னா நயினார் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு மேலிடமே அவங்களை கேள்வி கேட்கும் இடத்துலதான் இப்போ அவங்க இருக்காங்க.
என்ன நடக்குதுன்றத அட்லீஸ்ட் நீங்க எங்களுக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணிருக்கணும்ல. உங்களுடைய பதவி மேல வந்து ரிமார்க் வைக்கும் அளவுக்கு அங்க இருக்கே, அப்ப அண்ணாமலையை பெஸ்டா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷுவரா மேலிடம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. அண்ட் உங்களுக்கு அண்ணாமலை அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஐ லவ் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எத்தனை மார்க் நீங்க 100க்கு கொடுப்பீங்க அப்படின்றத சும்மா தோராயமா போட்டு விடுங்க. எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஏன்னா அடுத்த கட்டமா இதுல டிடிவினுடைய பிளான் என்னவா இருக்கும் தீபிகா? இவர் என்னதான் இவரு அதுங்கிறாரு இதுங்கிறாரு, நயனார் அவர்களை திட்டுறாரு, அப்படி திட்டுறாரு, என்னதான் அவருடைய பிளானா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட அவரை நம்பி எத்தனை எம்எல்ஏஸ் வந்தாங்க? 18 எம்எல்ஏ அவரை நம்பி வந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு? அண்ணா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே, திரும்பவும் வாங்கண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அண்ணாமலையோட ஃப்ரெண்டு தான் அவரு அவர் அவரு அந்த மாப்பிள்ளை என் ஃப்ரெண்டு தான், ஆனா அவர் போட்டுக்கிற சட்டை எந்த இல்லைன்னு சொல்ற மாதிரி கதை. அண்ணாமலை என் ஃப்ரெண்டு தான், ஆனா அவர் சொல்றதுதான் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. கேட்டாலும் கேட்கலனாலும் நஷ்டம் அப்படிங்கிறதும் பிரச்சனை அப்படிங்கிறதும் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளை கையாளுவது எப்படி அப்படிங்கிறதையும் டோட்டலா டிடிவி அவர்கள் தான் பாத்துக்கணும். சோ நல்லது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அது கேட்டுக்கிற தன்மை இல்லை அப்படிங்கும் போது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா டிடிவி அவர்கள் அவருக்கான ஒரு இது என்ன இவர் ஏன் பண்றாரு அப்படின்ற கேள்வி கரெக்டான ஒரு ஆன்சர் அப்படின்னா மேபி இவருடைய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், அவருடைய கட்சியை வந்து கொஞ்சம் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரா இருக்கலாம். இன்னைக்கான ஒரு ட்ரெண்டிங்கா பேசப்படுது அப்படின்னா டிடிவி இது வரைக்கும் நம்ம எந்த டாபிக்லயும் பெருசா அவரை பத்தி இழுத்து பேசுனதே கிடையாது, உண்மையா இல்லையா? ஆனா டிடிவி எந்த பக்கம் எந்த மீடியா பக்கம் போனாலும் அவரை பத்தி தான் இருக்கு, செங்கோட்டையன் அவர்களை பத்தி தான் இருக்கு. சோ டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடியாரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு, இந்தியா விட்டு வெளில வராரு, இந்தியா விட்டே வெளில வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய விதமான ஒரு பேச்சுகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு, டிடிவிக்குன்னு ஒரு பெரிய பேஸ் இருக்கு அப்படிங்கிறத அவர் காமிக்கணும், பெரிய அளவுல அவர் வந்து கொஞ்சம் பிரபலப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காகவும் இது பண்ணலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாதிரி அப்படி இப்படி காமிச்சிட்டு வாங்க வாங்கன்னு கெஞ்சி நம்ம உள்ள போனா கொஞ்சம் கெத்தா உட்காரலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலான்ற மாதிரி நிறைய யூகங்கள் இருக்கு. சரி, இதுல வந்து இதெல்லாம் ஓகே, எம்எல்ஏ உடைய நிலைமை என்ன, அவங்களுடைய நிலைமை என்ன, 18 பேர் அவரை நம்பி போனாங்களே அவங்க நிலைமை என்ன, அதெல்லாம் கரெக்ட். உதயநிதி ஸ்டாலின் கூட ஏதோ சாஞ்சிட்டதான் சொன்னியே, அப்ப என்டிஏ பக்கம் இவர் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அப்படி கதையே கிடையாது. ஆனா நடக்கிற விஷயம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல விதமா வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடியார ட்ரோல் பண்ணியிருந்தாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதிமுகவுல வந்து ஒரு பெரிய விரிசல் விழுந்துட்டு இருக்கு. அதிமுக அவங்கள வந்து கரெக்டா பிரச்சனையில சால்வ் பண்ணிப்பாங்களா அவங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டா குடுகுடுன்னு டெல்லிக்கு தான் ஓடுவாங்க. ஆனா நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை நம்ம யாரையாவது பாக்குறோம்னா ஆனா கட்சி எப்படின்னா போகுது, நல்லா இருக்கா, இது நம்ம இப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் பேசிப்போம். இதுவே அதிமுக அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க வந்து இவன் என்ன ஒரு மாசமா வரல, இவன் பக்கம் இருப்பானோ அவன் பக்கம் இருப்பானோ அப்படின்னு உள்ள இருக்கிறவங்களே யார் யாரு பக்கம் அப்படின்னு தெளிவு இல்லாம இருக்காங்கன்ற ஒரு விஷயமும். அடுத்த கட்டமா இவர் நிறைய ட்ரோல் பண்ணியிருந்தாரு. லைக் வந்து ஆம்புலன்ஸ் பத்தி, எமர்ஜென்சியை பத்தி, யார் வந்து அந்த வண்டியில திரும்ப போறான்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, கையை நான் நேரா வைக்கிறேன், எனக்கா இருந்தாலும் எங்க அப்பாக்கா இருந்தாலும் ஆடாது, எங்க தலைவருக்கும் ஆடாது, முட்டி யாருக்கு தேஞ்சிருக்குன்னு பாப்போமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கலாச்சிருந்தாரு. இது மட்டும் இல்லாம அவர் இன்னும் கூடுதலா சொல்ற விஷயங்கள் என்னன்னா, முதல்வர் வேட்பாளரா இபிஎஸ் அவர்கள் இருந்தால் மட்டும்தான் எங்களால, அதாவது திமுகவால ஈஸியா ஜெயிக்க முடியும், அவரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதுக்கு அவர் ஆதரவா, ஆமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றது கரெக்ட் தான், எப்பவுமே இவர் முதல்வர் வேட்பாளரா இருக்கும் பட்சத்துல அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவரு பின்னாடி இவர் சப்போர்ட்டிவா போயிருக்காரு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. சொந்த ஒரு கட்சி, நம்ம அப்போல இருந்து இருந்திருக்கோன்ற ஒரு கட்சின்ற ஒரு விசுவாசம் இல்லாம டிடிவி ஏன் இப்படி பண்றாரு, இப்படி சொந்த செலவுலே சூனியம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க எல்லாரும் ஒன்றிணைந்து ஒன்னா இருக்கணும். லைக் வந்து இப்ப திமுக அப்படின்னா அவங்களுடைய பெரிய பலம் கூட்டணி எல்லாம் தூக்கிட்டோம் அப்படின்னா திமுகங்கிற ஒரு கட்சி இருக்கான்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது, தெரியாம இல்ல, ஆனா ஒரு பெரிய அளவுல வெற்றின்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும்ல. கூட்டணியா அவ்வளவு பலமா எங்கேயுமே எந்த விரிசலும் இல்லாம, விரிசல் வந்தாலும் கையிலேயே சிமெண்ட்டை வச்சு பூசி மொழிவி ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு அழகா கவர் பண்றாங்க. ஆஸ் யூஷுவல் அதிமுக அப்படின்னு வரும்போது சொந்தமா நம்ம இப்போதைக்கு நம்மளுடைய இலக்கு என்ன, திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நிப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய குறிக்கோளா இருந்திருக்கணும். ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பெருசா நான் பெருசா, நான் இதெல்லாம் விட்டேன்னா நான் என்ன பண்றதுன்ற மாதிரி ஒரு பெரிய ரிவெஞ்ச் தான் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி தான் கரெக்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல வேற யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, மக்கள் எப்படி இதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.